ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேர் டெமோ ஸ்லேயர். இந்த படத்தோட இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா ஹருஓ சோடாசாகி. இதோட ரைட்டிங் கிரெடிட் கோயிஷோரு கொட்டாயுகு. இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொடுத்தவங்க நாட்சுகி அனே, அவர் வந்து தஞ்சிரோன்றவருக்கு இது கொடுத்துருக்காரு. இது கெங்கோ கவாஷினி, அது வந்து முன்சிரோ டோகி. இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இது பேசியிருக்காங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்திங்கன்னா, தஞ்சிரோ ஒரு ஹீரோவாக வேண்டும் என்ற தனது தேடல் ஸ்டோன் ஹீரோ இமோஜினுடன் கடுமையாக பயிற்சி பெறுகிறார். இதற்கிடையில் முசான் நெசுகோ மற்றும் உபயோஷானியை தேடுறாங்க. இப்படி கதை அந்த அஷீரா வந்து ட்ரைனிங் போகிறது தான் படத்தோட கதை. இந்த கதை இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கதையாக பார்க்கறதோட இது இந்தியாவில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கிறது அனிமி பிரியர்களுக்கு ஒரு பெரிய விருந்து. இந்த படத்தோட இது வந்து பார்த்திங்கன்னா கிளை கதையாக வந்து பார்த்திங்கன்னா 2019 பிரபலமான ஜப்பான் அந்த மங்காவோட அனிமியை தான் டெமன் ஸ்லேயரில் குஷ்மிதா யைபா அடிப்படையாக கொண்டு இந்த படம் வந்து திரைப்படம் தயாரிச்சிருக்காங்க. இந்த தஞ்சிரோ கமாண்டோவை ஆடம்பரமாக காதலில் போட்டிருப்பார். அவர் இளைஞனோட கதை வந்து அந்த இளைஞனோட கதையை வந்து பின்தொடர்றாங்க. அவரோட கதையை தான் அவங்க குடும்பம் வந்து சாவடிச்சிருவாங்க. இளைய நிஜுக்கு ஒரு பேயாக மாறிடுவா. அது மாதிரிலாம் வரும். இந்த வாலேந்திய பேய்களை கொல்புறாக மாற முயற்சிக்கிறாங்க. இதுதான் இந்த படத்தோட அடிப்படை கதைங்க. இது தான் இந்த வாலேந்திய பேய்களை கொல்புறாக மாற முயற்சிக்கிறார். தஞ்சிரோ தனது நண்பர்களுக்கு ஜெனிட்சு மற்றும் அரைப்பன்றி இனசுவாக ஆகியோர் முகேன் ஒரு கொலை செய்கிற மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் வரும். ஸோ இந்த அனிமி பேர்களுக்கு பிடிச்ச படம் தான். இந்த கதையெல்லாம் தவிர இது வந்து தேட்டரில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஷோ 2 ஷோன்னு வந்தது. இப்போ 3 ஷோ ஆக்கியிருக்காங்க. ரஷ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ். இந்த வீக்கெண்ட்ஸ்லாம் வந்து நல்லா ரஷ் இருந்தது. நாங்கள் பார்த்தா இது வந்து மீடியமாக இருந்தது ஷோ. ஆனால் ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா இருந்தது. தேட்டரில் வந்து ஒரு டிஸ்னி கார்ட்டூன் அது மாதிரி பார்த்து இது மாதிரி அனிமையை பார்க்குறது வந்து ஒரு படம் எப்படி இருந்ததோ எனக்கு சரியாக இதுவாகல. மீடியம் ஸ்பீடு போச்சு, அப்படி போச்சு. ஆனால் இந்த கார்ட்டூன் இது தேட்டரில் பார்க்குறதும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃபு. இது வந்து ஒரு சுமாரான ஸ்பீடில் போச்சு. பழி வாங்குறது அது இதுன்னு அப்படி போச்சு. மற்றபடி எனக்கு வந்து இது வந்து ஜப்பான் கார்ட்டூன் பார்த்ததில்ல, ஒரு புது அனிமே இது வந்து நான் பார்த்ததில்ல. இதுதான் ஃபஸ்ட்டு. எனக்கு வந்து ஒரு புது அனுபவமாக இருந்தது. இதில் வர இசையாக இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து வித்தியாசமான ஒரு எஃபெக்டை கொடுத்தது. நான் இதுதான் முதல் பார்த்த அனிமி, ஜப்பான் அனிமி பார்த்த முதல் மங்கா சீரீஸில் பார்த்த இது சென்ற ஆண்டு வெளியான ஸ்பாடு த வில்லேஜ் அதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்க்கல. இந்த படம் தான் பார்த்தேன். ஒரு வித்தியாசமான அனுபவத்தை எனக்கு கொடுத்தது. தேங்க்யூ.